இன்னைக்கு செம சண்டை இந்தியாவும் நியூசிலாந்து ஃபைனல்ஸ்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடர்ல இந்த ஒரு நேரத்துல தான் தி கிங் விராட் கோலி முக்கியமான ரெக்கார்ட் படைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபில தங்க பேட்டை விராட் கோலி வின் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி எழும்பி இருக்கு. என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இன்னைக்கு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடரோட மாபெரும் இறுதி போட்டி இந்தியாவும் நியூசிலாந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணாங்க நியூசிலாந்து அணி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச்ல தான் தி கிங் விராட் கோலி ரெண்டு பிரம்மாண்டமான சாதனைகளை படைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணியோட நட்சத்திர வீரரான விராட் கோலியை பொறுத்தளவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான செஞ்சுரியும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான செமிஃபைனல்ல சிறப்பா விளையாடி கிட்டத்தட்ட 84 ரன்கள் எடுத்திருந்தாரு. இந்த ஒரு சூழல்ல தான் விராட் கோலிக்கு ஒரு மகத்தான சாதனை படைக்கிறதுக்கு இந்த ஃபைனல்ல வாய்ப்பு இருக்கு. சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றுல அதிகமா ரன் அடிச்ச வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த கிறிஸ் கெயில் தான். 17 இன்னிங்ஸ்ல மொத்தமா 791 ரன்கள் அடிச்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் விராட் கோலியை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் சாம்பியன்ஸ் டிராபில 17 போட்டிகளை விளையாடி 746 ரன்கள் எடுத்திருக்காரு. இவரோட ஆவரேஜா 82 இருக்கு. இப்ப விராட் கோலி ஃபைனல்ல 46 ரன்கள் எடுத்துட்டாரு அப்படின்னாலே சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல அதிக ரன்கள் அடிச்ச வீரர் அப்படின்ற பேரை எடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல அதிகமா ரன் அடிக்கக்கூடிய பிளேயருக்கு தங்க பேட்டை பரிசா கொடுப்பாங்க. அந்த வகையில் விராட் கோலியை பொறுத்தளவுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தொடர்ல மொத்தமா 4 இன்னிங்ஸ்ல 217 ரன்கள் அடிச்சிருக்காரு. இந்த பட்டியல்ல இப்போதைக்கு 4வது இடத்துல இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பென் டெக்கட் 227 ரன்கள் எடுத்திருக்காரு. இரண்டாம் இடத்துல ரச்சின் ரவீந்திரா 226 ரன்களோடையும் ஜோ ரூட் 225 ரன்கள் எடுத்திருக்காங்க. இறுதி போட்டியில விராட் கோலி ரச்சின் ரவீந்திரா ஸ்கோரை பீட் பண்ணிட்டாலே போதும், அதிக ரன்கள் அடித்த வீரரா மாறி விராட் கோலி இந்த தங்க பேட்டை வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. விராட் கோலி சேசிங்ல ஒரு கிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபைனலி இந்தியா சேசிங்ல களமிறங்கி இருக்கிறதுனால விராட் கோலி மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருக்கு. இது இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்ல அதிகமான ரன்கள் அடிச்ச வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் சச்சின் டெண்டுல்கர் தான். மொத்தமா 41 இன்னிங்ஸ்ல 1760 ரன்கள் அடிச்சிருக்காரு. இப்போதைக்கு விராட் கோலி 2வது இடத்துல இருக்காரு. மொத்தமா 1656 ரன்கள் எடுத்திருக்காரு. ஒருவேளை இந்த இறுதி போட்டியில நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு சிறப்பான செஞ்சுரி எடுத்து 105 ரன்களுக்கு மேல எடுத்தாரு அப்படின்னா கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கரையே பின்னுக்கு தள்ளி விராட் கோலி முதலிடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புமே பிரகாசமா இருக்கு. ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூசிலாந்துக்கு எதிராக ஆஸ்திரேலியா வீரரான ரிக்கி பாண்டிங் தான் அதிக ரன்கள் எடுத்திருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிராக மொத்தமா 1971 ரன்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.